என்னம்மா சாரி சேல்ஸாம்மா? சாரீஸ்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல கார்த்தி, சாரி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன்பா. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? இந்த சேலை வந்து நம்மளோட சோல்மேட் ஒருத்தங்க நமக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பட்டு சேலை. இந்த பட்டு சேலை வந்து நமக்கு கிஃப்டா வந்தது. என்னுடைய சோல்மேட் எனக்கு எடுத்துட்டு வந்தாங்க அந்த சேலையை. இதுல என்னன்னா சேலை வந்த பிறகு பாத்தீங்கன்னா இவ்வளோ சாரி சேர்ந்துருக்கு. இதெல்லாம் நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டு தாங்க எடுத்தேன். இது நான் கலர் வேற போட்டேன், இது கலர் வேற, நம்ம போட்ட கலர் இல்லாமல் இது வேற கலர் வந்துருச்சு. இது வந்து ஏதோ டசர் மெட்டீரியல் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து 900 ரூபாய். இது பாருங்க, இது வந்து முந்தி. இதுல பின்னாடியே வந்து பிளவுஸுக்கும் இருக்கு மெட்டீரியல். ரன்னிங்லயே இருக்கு. நம்ம வேணுங்கிறது கிழிச்சிக்கலாம் அல்லது அப்படியே வச்சாலும் வச்சுக்கலாம். இதுல வந்து முந்தி வந்து இப்படி இருக்கு பாருங்க. இதுதான் முந்தி. பல்லுன்னு சொல்றாங்கல்ல, நாங்கெல்லாம் முந்தின்னு சொல்லுவோம். இதுதான் இது. இந்த சேலை இது ஒன்று. இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன். இது ரெண்டாச்சா. இதுக்கு பிறகு இது வந்து என்னுடைய பிறந்த நாளைக்கு என் பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இது வந்து இதுதான் வந்து இப்போ சிலோன் போனப்போ நான் அதை உடுத்திட்டு வந்தேன். இதுவும் வந்து பர்த்டேக்கு எடுத்தார். பர்த்டேக்கு எடுத்தப்போ இது ஒரு சேலை ஒன்று, 2 சேலை எடுத்து கொடுத்தாங்க. இது ரெண்டுமே நல்ல காட்டன். இதற்கு பிறகு ஒரு நாள் வந்து நான் வந்து ஒரு சனிக்கிழமை வந்து கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஆலங்குடி தாண்டி ஒரு மங்கள மாருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்கு. ஆஞ்சநேயர் வந்து நமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி ரொம்ப உயரமா இருப்பாரு. அந்த கோவில்ல போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா எண்ணெய் வாங்கி அபிஷேகத்துக்கு எண்ணெய் கட்டலாம்னா 200 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா எண்ணெய் கொடுப்போம், அந்த எண்ணெயை வச்சுட்டு போனீங்கன்னா அபிஷேகம் பண்றப்ப பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 200 ரூபாய் பணம் கட்டினேங்க. பணம் கட்டி அந்த எண்ணெயை வாங்கி அங்கே வச்சிருன்னு பார்த்தா ஒரு சின்ன பாட்டில் எண்ணெய் கொடுத்தாங்க. என்னடா 200 ரூபாய் கொடுத்தோம், சின்ன பாட்டில் எண்ணெய் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருந்த குருக்கள் வந்து ஒரு பையில வந்து இந்த சேலையை வச்சு இந்த சேலையை நம்ம கையில கொடுத்துட்டாரு. எப்படின்னா இது வந்து இந்த பணம் கட்டுறவங்களுக்கு இந்த இது சேலை வந்து வச்சு கொடுக்குறோம், இதை வந்து கொண்டு போய் உடுத்திக்குங்க. உடுத்திக்கும் போது குடும்பத்துல யாருக்கும் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ உடல்நல கோளாறுகள் இருந்துச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த சேலை ஒண்ணு கிடைச்சு. சரி, ஓகே. அடுத்தது இது வந்து நமக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து நமக்கு வேண்டியப்பட்ட பையன் வந்து சாரி பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அம்மா உங்க கையால நீங்க தான் தொடங்கி வைக்கணும், ஃபர்ஸ்ட் போனி நீங்க தான் பண்ணணும்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு இது வந்து 600 இதை கொடுத்துட்டு நான் இந்த சேலை எடுத்தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ அக்கா வந்து எனக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று அனுப்பி விட்டுருந்தாங்க. அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். வலிக்காக வைக்கிற லைட் அது அனுப்பும்போது பாக்ஸ் வந்து இவ்வளோ பெருசு இருந்துச்சு. என்னடான்னு பிரித்து பார்க்குறேன், அதுக்குள்ளே பார்த்தா 2 சாரி வச்சு அனுப்பியிருக்காங்க என்னோட அக்கா புதுக்கோட்டையிலேருந்து. இந்த ரெண்டு சாரி இதுவும் நான் பிரிக்கவே இல்லை பாருங்க. இது பிரித்து காட்டவா? நான் இந்த மாதிரி காட்டன்ஸ் தான் கட்டுறேன், அதுவும் இது என்னோட கலர், இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம், உள்ள எனக்கா சேலை இருக்குது அப்படின்னா ஒன்று பிறந்த நாளைக்கு எடுத்தேன்டி, ஒன்று வந்து ஏதோ வருஷம் ஒரு புக்கு இதுக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேலை. அவங்க ஒர்க்கிங் இல்லை, அவங்க நிறைய சேலை எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறப்ப எல்லாம் வந்து எனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்து அனுப்புவாங்க. அம்மாவுக்கு வரும்போது எனக்கும் வரும், எனக்கு வரும்போது அம்மாவுக்கும் வரும். பட் நாங்கள் ரொம்ப எடுத்து கொடுக்கறது இல்லை, பட் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல கலர், நமக்கு பிடிச்ச கலர். இது அது மாதிரி இதை நான் இன்னும் பிரித்து பார்க்கல பாருங்க. இது செம சர்ப்ரைஸ். நல்ல க்ரீனில் இது வந்து ஒரு என்ன பச்சை தெரியுமா? பிஸ்தா பச்சையா? பிஸ்தா பச்சை கிடையாது, பிஸ்தா பச்சை இல்லை, வெந்தய கலரும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பர்பிள் பார்டர், நல்ல பெரிய பார்டர் வச்சு டபுள் சைட் பார்டர் தான். பட் இது உள்ள பார்த்தீங்கன்னா பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்பிளில் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்லாம் நம்ம போடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். பல்லு முந்தியோட சேர்த்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கணும், ப்ளவுஸை கட் பண்ணிடணும். தெரியலையா உனக்கு? எல்லோ மாதிரி தான் இருக்கா? சரி, இது ஒரு பெரிய டவுட்டுங்க. நான் இதை வந்து க்ரீன்னு சொல்கிறேன், தம்பி வந்து எல்லோன்னு சொல்கிறாங்க. கமெண்ட்டில் வந்து இது க்ரீனா எல்லோவான்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பார்த்தேங்க. ஓகேயா? இருங்க, இதை மடிச்சுக்கலாம். அடுத்தது இப்போது லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த சேலை வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டசர் மாதிரியே இருக்குது. இதில் வந்து அது வந்து அதாவதுங்க சாரீஸ் வந்து ஆன்லைனில் வந்து அவங்க காட்டும்போது வீடியோஸில் வந்து அப்படியே ஒரு திக்கா சேலையோட அந்த ஸ்டஃப் வந்து நல்லா திக்கா இருக்க மாதிரியும் ஒரு பட்டு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரியும் தெரியுதுங்க. பட் வந்து நம்ம வந்து இது வந்து 1050 ரூபா அந்த சேலையோட ரேட்டு. இது எடுத்தோன்னே பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே சல்லடையா அப்படியே சருகு மாதிரி இருக்குங்க. இது வந்து எனக்கு இது எப்படின்னு தெரில. சரி, ஓகே, கலர் பிடிச்சிருந்தது அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தா வந்து இது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது எனக்கு.
நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது நல்லா அவங்க காட்டும்போது அந்த வீடியோஸில் வந்து நல்ல திக்னஸ், அப்படி ஒரு புடவை விரிக்கும் போது அந்த புடவையோட வெயிட் தெரியும், அந்த திக்னஸ் தெரியும் அவங்க எடுத்து காட்டுறதில்ல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கும்போது பாருங்கள், அவங்க காட்டும் போதே இது வந்து இப்படி ஒத்தையில் இப்படி காட்டினாங்க அப்படின்னா நமக்கு வந்து சரி இதோடைய குவாலிட்டி இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம வேணும்னா எடுப்போம், வேண்டாம்னா விட்டுறலாம். பட் அவங்க காட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அதுக்குன்னு தனியாக குவாலிட்டியாக வேற புடவை வச்சுட்டு காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. திக்னஸ்ஸே இல்லை, அப்படியே அந்த மாதிரி இருக்குது. இது ஒன்று பாருங்க, இது வந்து 1050 ரூபாய். இது பாருங்க எவ்வளோ அப்படியே சலடை மாதிரி இருக்குது பாருங்க புடவை. 1050 ரூபாய்க்கான ஒர்த்து கிடையாது இது. அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து சங்கடமாக இருந்துச்சு. பட் இது கட்டினா நல்லா தான் இருக்கும். சில கலர் இந்த டிசைனும் அந்த கலரும் நமக்கு பிடிச்சதுனால சரி ஓகே எடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, ரிட்டர்னாக போட முடியும். ஃபஸ்ட்டு அப்படி தான் இது இந்த ஷாப்லேயே வந்து நான் வந்து இது எடுக்கிறது வந்து 3rd டைமு. 3 வாட்டியுமே டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு வாட்டி போட்டதும் கலரை மாற்றி அனுப்பிட்டாங்க, வேற ஒருத்தவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2வது வாட்டி எடுத்தது அதுவும் கலர் மாறி வந்துருச்சு, அந்த ரோஸ் கலர் கீழே காட்டினேன் இல்லையா அது. இப்போ 3rd டைம் இது எடுத்திருக்கேன், இதுலேயுமே டிசப்பாயின்மெண்ட் தான். சாரி வந்து அந்த ஒரு குவாலிட்டியாக இல்லை, குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்களா, அம்மாவுக்கு வந்து சில பேர்கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே நமக்கு கிஃப்ட் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சேலை என்கிட்ட வந்ததுக்கு பிறகு வந்து இவ்வளோ சாரீ சேர்ந்துருக்கு. நான் ரொம்ப சாரியில் போய் காசு போட மாட்டேன், எடுக்க மாட்டேன். பட் இது என்னுடைய ஆருயிர் தோழி எனக்கு வந்து இதை கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த சேலை எடுத்துகிட்டு வந்தாங்க என்னை பார்க்க வரும்போது. இந்த சேலை வந்த அதிர்ஷ்டம் எனக்கு இவ்வளோ சேலை சேர்ந்துருக்குங்க. அது இப்போ இந்த வீடியோஸ்லாம் நிறைய போடுறோமா, நான் சும்மா ரொம்ப சாதாரணமாக தான் வீட்டில் சேலை கட்டியிருப்பேன். ரொம்ப சாதாரண காட்டன் சாரீஸ் தான் எடுப்பேன், ரொம்ப காஸ்ட்லியாகவும் எடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த சேலையோடைய ராசி எனக்கு இவ்வளோ சாரீஸ் சேர்ந்துருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி லக்கி சாரீ கிடச்சி அதுலேருந்து சாரீஸ் சேர்ந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இது க்ரீனா எல்லோவாங்கிறத நீங்கள் கட்டாயமாக சொல்லியே ஆகணும் கமெண்ட்டில்.